கர்த்தர் வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். திஸ் இஸ் ஃபார் யவன சந்ததிக்காக தான். எஸ், எதுக்காக இது யவன சந்ததிக்குன்னா, அந்த அந்த கிறிஸ்துவனுடைய காலத்துல மிகவும் மூர்க்கமா கொடூரமாக நடத்தி செல்லுகிற அந்த நெருக்கம் நிறைந்த காலத்துல நம்ம எப்படி வாழ்வது? எப்பக்கமும் நெருக்கம், எந்த சைடும் வந்து நம்மளால விழித்து கொள்ள முடியல, சுவாசிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம எப்படிதான் வாழ்றதுன்னு சொல்லி நீங்க அந்த தருணத்துல நீங்க யோசிப்பீங்க பாருங்க. நிச்சயமா இந்த காலத்துல இருந்து அடியாள் மூலமா தேவன் கொடுக்கிற இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் உங்களை வலுப்படுத்தக்கூடியதா இருக்கும், ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எஸ், எந்த சூழ்நிலையும் நீங்க பயப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கவும், வெற்றியை தரவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் வல்லமையுள்ள தேவன் நம்மளுடைய தேவன். வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கர்த்தர். அவர் அன்பு நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் தயவு உள்ளவர். தயை என்று சொன்னால் நன்மை செய்வதற்கு ஏதுவான காரியங்களை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம நன்மை செய்வது, அதான் தயவுங்கிறது. அதான் அவர் எப்பொழுதும் நமக்கு எந்த விதத்திலேயாவது நன்மை செய்ய முடியுமான்னு நம்மளை வந்து சர்ச் அவுட் பண்ணி பார்த்து பார்த்து செய்கிறவர். புரிந்ததா உங்களுக்கு? எஸ். அப்போ என்னை இந்த கர்த்தரின் புயம் ஊழியத்துக்கு தேவனாய் கர்த்தர் அழைத்த போது பாப்பா வந்து ஒரு 3 வயசு இருப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது போல் அந்த பெதஸ்தா கல்ச்சுரல் எஜுகேஷன் அகாடமியே இப்போ என்ன பண்ணலாம், பாப்பா பேர்லேயே ஆரம்பித்து அது நான் மறுபடியும் காலேஜஸ் எல்லாத்துக்குமே அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் அப்நார்மல் கேண்டிடேட் ஆஸ் லைக் சைல்ட்ஹுட் ஏஜ், தென் அச்சீவ்மெண்ட், தென் டு ஷேப் தேர் கேரியர், இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், டு ஷேப் தேர் கேரியர், எல்லாரையும் வந்து அச்சீவ் பண்ணுகிற மனிதர்களாக நம்ம உருவாக்குகிற அதே ப்ரொஃபஷனல் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நான் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இதே சன்னிதானத்துல தேவ ஆவியானவர் என்னிடத்துல வந்து என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறார் பிரத்யட்சமா. நீ என்ன காரணத்துக்காக இப்ப நீ மறுபடியும் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற, என்ன காரணம் அப்படிங்கும் போது நான் சொல்றேன், பாப்பாவை வந்து நல்லா படிக்க வைக்கணும், தென் நம்மளும் வந்து வாழ்க்கையில வந்து உயரணும், ஸோ இந்த காரியத்துக்காக தான் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் முதலாவது உன்னுடைய முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய முகத்திரை என் இருதயத்தில் இருந்துதான் அவர் என்ன பண்ணாரு, முதலாவது வெளிப்படுத்தி காமித்தார். இல்லை இல்லை, நீ இந்த காரியத்துக்காக யான் பண்ணணும்னு நினைக்கல, இனிமேல்னாலும் எல்லாமே சரியாகி ஓகே, எப்படியோ பண ஆசை வசதி வாய்ப்புகளுக்கு தானே இத்தனையும் செய்யறாங்க, பரவாயில்ல, நம்ம இனி எதையும் எதிர்பார்க்காம நம்ம